கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வேதத்தை நாம் திறந்து கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த இடத்துல பார்க்கிறோம் மரியாள் என்ற ஒரு பெண். சோ இந்த வசனத்திலே பார்க்கிறோம் பாதத்தருகே. அந்த வார்த்தையை பாருங்க, பாதத்தருகே, இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண் மரியாள். ஆமென். இவள் பெத்தானியா ஊரை சேர்ந்த மரியாள். நமக்கு தெரியும் லாசரு இவருடைய சகோதரி, மார்த்தாளுடைய சகோதரி. இந்த குடும்பத்துல ஆண்டவர் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த பொழுது மார்த்தாள் தான் அவளை முதலாவதாக ஆண்டவரை அழைத்தாள். ஆனாலும் அவள் பற்பல வேலைகளை செய்யும்படி கடந்து போனாள். இந்த மரியாளோ கர்த்தருடைய பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்கிற ஒரு அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் வாஞ்சிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட பேசுங்க, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை நாங்கள் கேட்கணும், உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்கணும் என்று சொல்லி அவருடைய பாதத்தருகே அமர்வது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவமாகும். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், இந்த அனுபவத்துக்கு நேராக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நடத்துங்கப்பா என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு பாதத்திலே அமருகிற, பாதத்தருகே உட்கார்ந்திருக்கிற, பாதத்தருகே அவருடைய வார்த்தை கேட்கிற அந்த அனுபவத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேரும் ஒரே வீட்டை சேர்ந்த பெண்கள் தான். ஆனால் இவள் பாதத்தருகே உட்கார்ந்திருந்தாள். ஆனால் அடுத்தவளோ பற்பல வேலைகளை செய்வதில் அவள் மிகுந்த கவனமாயிருந்தாள். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது நம்ம பெண்களா இருக்கிறோம், சகோதரர்களா இருக்கிறோம், குடும்பத்துல இருக்கிறோம். நம்ம எல்லாரும் முதல்ல நம்ம ஆண்டவருடைய பாதத்தை நம்ம தேடுகிறோமா? பாதத்திலே உட்காருகிற அந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறோமா? ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறதுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லது தூங்கி எழும்பின உடனே குடும்பத்துக்கு அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு ஓடி 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 உழைத்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது ஊழியம் செய்யணுமே, கர்த்தருக்காக தான் ஊழியம் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்ட்டு நிறைய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோமா? கொஞ்சம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? இந்த மரியாளை போல தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து அவரை தேட, அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவருடைய வசனத்தை தியானிக்க, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு எதிர்பார்க்கிறார் நம்மிடத்திலே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலை நேரத்துல தேவனுடைய பாதத்திலே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள், அவருடைய பாதத்தை தேடுங்கள், நித்தமும் தேடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்தை தேடுங்க. அதற்கு பிறகு உங்க வேலைகளை செய்தால் கண்டிப்பா ஒரு நல்ல ரெஸ்ட் இருக்கும், இளைப்பாறுதல் இருக்கும், கவலை இருக்காது. ஆனா தேவனுடைய பாதத்தை தேடாமல், அவருடைய பாதத்தை அருகே உட்காராமல் பற்பல வேலைகளை செய்யும் பொழுது டென்ஷன், கவலை, அந்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது நீங்க வாசிங்களேன் அடுத்த வசனத்தை, 40வது வசனம், 41வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். மார்த்தாளுக்குள்ளே பற்பல வேலைகளை செய்கிறதுனால ஒரு கவலை அடைந்து, வருத்தம் அடைந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், அநேக வேலைகளை செய்கிறாய், உனக்கு ஒரு இளைப்பாறுதல் இல்லை, பற்பல வேலைகளை செய்து பார்க்கிறாய், ஆண்டவருக்காகத்தான் சமைத்து பார்க்கிறாய், ஆனாலும் உனக்குள்ளே ஒரு கலக்கமும் கவலையும் மட்டும்தானே இருக்குது. ஆனா பாதத்தருகே உட்கார்ந்திருக்கிற
இந்த மரியாளுக்குள்ளே தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு, ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை அவள் பெற்றுக்கொள்கிறாரே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்கும் சொல்லி கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய பாதத்தருகே உட்கார்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தை நம்ம பார்க்க வேண்டும், பாதத்தின் அருகே உட்கார வேண்டும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய வசனத்தை தியானிக்கணும், அவரை தேடணும். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கும் பொழுது கண்டிப்பா நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அடைந்து கொள்வோம். மாத்திரமல்ல, அடுத்த அதிகாரத்திலே நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்கு இந்த மரியாளுடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போனான். முதல்ல வியாதியா இருக்கிறான், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறாங்க, ஆண்டவர் வரல. ஆனா அதுக்கப்புறம் மரித்து போகிறான். அந்த மரித்து போன பொழுது திரும்பவும் அவள் பாதத்திலே விழுகிறாள். ஆண்டவருடைய பாதத்தருகே பிடித்து கொண்டு ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறாள். விளைவு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை அவர் காணும்படி செய்தார். அது எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா? ஆராய்ந்து முடியாத ஒரு அற்புதம், நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதம். அதாவது மரித்து 4 நாளான லாசருவை உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பினார். காரணம், இந்த பாதத்தருகே அந்த பாதத்தையே பிடித்து கொண்ட மரியாளின் நிமித்தமாக அவள் குடும்பத்திலே அவளுக்காக ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் பாதத்தை நான் பிடித்துக் கொள்வேன் ஆண்டவரே, பாதத்து அருகே இந்த மரியாளை போல நான் உட்கார்வேன் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானிப்பேன் ஆண்டவரே. எந்த பிரச்சனைகள் என் குடும்பத்திலே வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் உம்முடைய பாதத்தில் அமருவதை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வைத்திருப்பேன். ஒருவேளை சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும் உம்முடைய பாதத்திலே விழுந்து அழுது ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு பொருத்தனை செய்யுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. சகோதரர்களாய் இருந்தாலும் சகோதரிகளாய் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உம்முடைய பாதத்தருகே உட்காருவதுதான். ஆமென். நம்ம அப்படி பாதத்தருகே உட்காரும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே பாதத்திலே உட்கார்ந்து அவள் ஒரு பரிமள தைலத்தை பூசி ஆண்டவருடைய பாதத்தை முத்தமிட்டு, ஆண்டவருடைய பாதத்தை வெளியேறப்பட்ட பரிமள தைலத்தினால அவள் அழகாக தேவ சமூகத்திலே அவரை ஆராதித்தாள் என்று பார்க்கிறோம், கொண்டாடினாள் என்று பார்க்கிறோம். ஒரு விருந்து வைத்து அவள் சந்தோஷப்படுகிற அனுபவத்தையும் கர்த்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில பாதத்தருகே உட்காருகிற அனுபவம் இருக்குதா? பாதத்தை தேடுகிற அனுபவம் இருக்குதா? பாதத்தருகே விழுந்து ஜெபிக்கிற அனுபவம் இருந்தால் கர்த்தர் அற்புதங்களை செய்வது மாத்திரமல்ல, சமாதானத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, நல்ல ஒரு சந்தோஷமான களி கூறுகிற, கொண்டாடுகிற, அவரை ஆராதிக்கிற ஒரு நல்ல ஒரு அனுபவத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிஷம் ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை ஒருவேளை கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும், பிரச்சனையான சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பாதத்தருகே அமருகிற, உம்முடைய வார்த்தையை கேட்கிற, தியானிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். எல்லா கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. யாரெல்லாம் பாதத்தருகே அமருகிற அந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறார்களோ, நாடுகிறார்களோ, தேடுகிறார்களோ, இன்னைக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க அப்பா. எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பின்வாங்காத ஒரு இருதயத்தை தாரும். எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய பாதத்தை அமர்ந்து உம்மையே நோக்கி பார்க்கிற, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற அந்த அனுபவத்தை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. இழப்புகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் பாதத்திலே விழுந்து அந்த பாதத்தருகே ஆண்டவரை அமர்ந்து உம்மிடத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும் ஆண்டவரே. மரியாளை போல உம்மை விட்டு எடுபடாத, எங்களை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை நாங்கள்
நாங்கள் தெரிந்து கொள்ள, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களும் எந்தெந்த சூழ்நிலையில இருந்தாலும் உம்முடைய பாதத்தருகே உட்காருகிற அனுபவத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமனேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் பாதம் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்துமனேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் பாதம் நான் சாய்ந்து கொண்டேன். எனக்காக யாவையும் செய்பவர் நீரே, என்னை என்றும் போதித்து நடத்துபவரே. எனக்காக யாவையும் செய்பவர் நீரே, என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே. நன்மையும் கிருபையும் தொடர் செய்தீரே, என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே. நன்மையும் கிருபையும் தொடர் செய்தீரே. ஆத்துமனேசரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன், உம் பாதம் நான் சாய்ந்து கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆத்துமனேசரே, உம்முடைய பாதத்தை பற்றி கொள்ளுகிறேன், பாதத்தருகே உட்காருகிறேன், உம்முடைய மார்பில சாய்ந்து கொள்ளுகிறேன், சார்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க அற்புதங்களை கர்த்தர் காணச் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல நம்ம பார்த்தோம் பாதத்தருகே அமர்ந்திருந்த மரியாள். இங்க பார்க்கிறோம் சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்த மரியாள். 3 மரியாள் இதுல பாத்தீங்களா, எல்லாமே மரியாள் தான். அப்போ பாதத்துல அமர்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. பாதத்து அருகே பக்கத்துல இருக்கிற ஒரு அனுபவம் தேவை. அது மாத்திரமல்ல, அதே வேளையில சிலுவையே வந்தாலும், சிலுவை போன்ற வேதனையான கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அந்த சிலுவையின் அருகே நிற்கிற ஒரு அனுபவமும் நமக்கு தேவை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க பார்க்கிறோம் ஒரு மரியாள், 3 மரியாள். ஆனாலும் அதுல ஸ்பெஷலா இயேசுவின் தாயாகிய ஒரு மரியாள் நிற்கிறாங்க இல்லையா? அந்த மரியாள் அவர்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு வேதனையான ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கமான சூழ்நிலை பாருங்க. பெத்த பிள்ளைய சிலுவையிலே அடிக்கிற ஒரு கொடுமை, அந்த கண்களுக்கு முன்பாக பார்க்கிற கொடுமையை பார்க்கிலும் வேற கொடுமை ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லலாம் இல்லையா? இன்னைக்கு நம்ம நினைப்போம் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், ஆண்டவர் சுமந்த சிலுவையை விட ஏன் சிலுவை ரொம்ப அதிக பாரமா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றதே நான் கேட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க யோபுவை விட என் பிரச்சனை பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மரியாள் அனுபவித்த, இயேசுவின் தாயாகிய மரியாள் அவர்கள் அனுபவித்த கொடுமை பயங்கரமான ஒரு வேதனை. ஆனா அந்த கொடுமையான சூழ்நிலையில கூட அவர்கள் சிலுவையின் அருகே நின்று கொண்டிருந்தார்கள். சிலுவையை விட்டு விலகி போகல, சிலுவையை விட்டு அவர்கள் தாண்டி போகல, சிலுவை அண்டையே இருந்தாங்க, சிலுவையின் அருகிலேயே இருந்தார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இயேசுவின் தாயாகிய மரியாள், இன்னும் சில மரியாள்களும் ஆண்டவருடைய சிலுவையை பற்றி கொண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்துல நிறைய போராட்டங்கள் வரலாம், சிலுவையை சுமப்பதை போன்ற அனுபவங்கள் வரலாம்.
கண்களுக்கு எதிராகவே பிள்ளைகள் படுகிற பாடுகள், பிள்ளைகளுடைய அந்த பிசாசு அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்கள், குடும்பத்துல கணவரால, மனைவியால, பெற்றோரால, பிள்ளைகளால உபத்திரவங்கள் வரலாம், நிறைய போராட்டங்கள் பொருளாதாரத்துல வரலாம், இன்னும் சரீரத்துல பலவீனங்கள் வரலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா அந்த கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவரை சிலுவை வரைக்கும் அவர்கள் பின்பற்றினார்கள், சிலுவையின் அருகே வந்து நின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? நம்ம எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றோம். ஆனா சில நேரங்கள்ல பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரை முறுமுறுத்து விடுகிறோமே. ஆண்டவரை நம்ம இவர் எங்க நமக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா, இந்த சூழ்நிலையில என்னை அப்படியே தனியா விட்டுட்டு தவிக்க போயிட்டாரே, அப்படியெல்லாம் நம்ம சொல்லிடுறோமே. ஆனா இந்த கொடுமையான சூழ்நிலையிலையும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலையும் இந்த மரியாள், தாயாகிய மரியாள் சிலுவையின் அருகே இருந்தார்கள், சிலுவை அண்டையில் இருந்தார்கள், சிலுவையை பற்றி கொண்டார்கள். இதோடைய விளைவு என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க வாசிக்க போறீங்க. 26, 27 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 19, 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. மரியாள் சிலுவைக்கு அருகில வந்து நின்றதினால ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தன்னுடைய சீஷனை பார்த்து சொல்லுகிறார், இதோ என்னுடைய தாயை நீ உன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள். மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாள், ஸ்திரீயே, அதோ உன் மகன். நான் மரித்து போக போறேன், ஆனா உன்னை பாதுகாக்கும்படி, உங்களுக்கு அடைக்கலமாயிருக்கும்படி, உங்களுக்கு ஆதரவாயிருக்கும்படி என்னுடைய சீஷனை நான் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் ஒப்புவித்ததை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு அடைக்கலம் அல்லது ஒரு ஆதரவை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஆதரவற்றவர்களாய் நிற்கலாம். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. கணவர் ஒருவேளை மரித்து போய்விட்டார், பிள்ளைகள் ஒருவேளை மரித்து போய்விட்டார்கள், குடும்பத்துல எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள், பண விஷயத்துல அவ்வளவு துக்கப்படுகிறேன், சரீரத்துல பலவீனத்தினால நான் சோர்ந்து போகிறேன் என்று நிலைமை இருந்தாலும் தேவனுடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்க. தேவனுடைய பாதத்தண்டை வந்து விடும் பொழுது கண்டிப்பா நம்ம ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடைக்கலத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு ஆதரவை கொடுப்பார், உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. சிலுவை அண்டை வந்த ஒருவரை கூட கர்த்தர் வெறுமையாய் அனுப்பலையே. இந்த சீஷன் சிலுவை அண்டை வந்து நின்றவனுக்கு ஒரு தாயை கொடுத்தார். தாய் ஆதரவன்றி நின்ற தாய்க்கு மகனை கொடுத்தார், ஆதரவாக கொடுத்தார். சிலுவையில் அண்டை நின்ற அந்த கள்ளனுக்கு ஆண்டவர் பரதீசை கொடுத்தாரே, பாவ மன்னிப்பை கொடுத்தாரே. அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சிலுவை அண்டை வரும் பொழுது, சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது, சிலுவையிலே தூக்கப்பட்ட, மரித்த, தொங்குகிற, ஆணி அடிக்கப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அடைக்கலத்தை கொடுப்பார், ஒரு ஆதரவை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. சிலுவைதான், போராட்டம்தான், பிரச்சனை தான், கஷ்டம்தான் வாழ்க்கை. ஆனாலும் அந்த போராட்டத்தின் நடுவில் நீங்க சிலுவை அருகில வர்ற ஆண்டவரே, உம்முடைய சிலுவைக்கு அருகில, உம்முடைய பக்கத்துல நான் வருகிற ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு என்ன வேணுமோ அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறவர் மாத்திரமல்ல, நமக்காக ஒரு ஆதரவை, ஒரு அடைக்கலத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவனாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மரியாளை குறித்து பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்திலையும் அவளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ ஒரு குமாரனை பெறுவா என்று சொன்ன பொழுது, புருஷனை அறியாத ஒரு பெண் ஒரு குமாரனை பெறுவது அது ரொம்ப கஷ்டமான காரியம், நிந்தனையான ஒரு காரியம், அவமானமான ஒரு காரியம். அதுவும் ஒரு சிலுவை போன்றுதான். சிலுவை என்றாலே ஒரு நிந்தனையின் சின்னம், அவமானத்தின் சின்னம் இல்லையா? அப்ப ஆரம்பத்திலேயே அந்த சிலுவையை சுமக்க தன்னை அர்ப்பணித்த ஒரு மரியாள், என்ன ஆனாலும் பரவாயில்ல,
கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக நான் எந்த அளவுக்கு கூட அவமானத்தை சுமப்பேன் என்று சொன்ன பெண் தான் இந்த மரியாள். அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் வந்த பொழுதும் என்னுடைய ஆத்துமாவுக்கு எந்த கேடும் வேண்டாம் என்று சொல்லி தூக்கி போட்டுட்டு போன பெண் கிடையாது. இல்ல, என் ஆத்துமாவையே உருவி போடுகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டவரை பின்பற்றி தொடர்ந்து நடப்பேன், என் குழந்தையை தேவ குழந்தையை நான் வளர்ப்பேன் என்று சொல்லி நல்ல முறையிலே வளர்த்த ஒரு பெண். அது மாத்திரமல்ல, சிலுவையே வந்த பொழுதும் அந்த சிலுவை அருகிலேயே வந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்த ஒரு பெண். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, கொஞ்சம் கஷ்டம் வந்தா, கொஞ்சம் நிந்தை வந்தா, கொஞ்சம் அவமானம் வந்தா சிலுவையை தூக்கி போட்டு போயிடுறீங்களா? சிலுவையை நோக்கி பார்க்காமல் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நடத்தி கொண்டு இருக்கிறீங்களா? சிலுவையில அறையப்பட்ட ஆண்டவரை நோக்கி பாருங்க. சிலுவை அண்டை நீங்க வந்துருங்க. பாருங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அடைக்கலம், உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற அற்புதம் பயங்கரமானது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, சிலுவை அண்டை நான் வந்து விடுகிறேன் அப்பா, சிலுவை அருகே நான் வருகிறேன் அப்பா, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு அடைக்கலம் தாங்க. வாழ்க்கையே சிலுவை மாதிரி தான் இருக்குது. ஒரே அவமானம், ஒரே நிந்தை, ஒரே கொடுமை, ஒரே கஷ்டம். பிள்ளைகளை இழந்து, கணவனை இழந்து, வாழ்க்கையை இழந்து, எதிர்காலத்தை இழந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யாராவது நீங்க இருப்பீங்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, சிலுவை அருகே வா, சிலுவை அருகே வந்துரு. சிலுவை கஷ்டம்தான், பாடுகள் தான், உபத்திரவங்கள் தான். ஆனா அந்த சிலுவையின் மத்தியில ஆண்டவரை நோக்கி பார்த்தால் ஒரு அடைக்கலத்தை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா சிலுவை அருகே நான் வருகிறேன் ஆண்டவரே, சிலுவை அண்டையிலே நான் வந்து விடுகிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய எல்லா துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும்னு சொல்லுங்க. எல்லா பாவங்கள் பாரங்கள் மறைந்து போகட்டும் அப்பான்னு சொல்லுங்க. எல்லா சாபங்கள், சாப சின்னமாகிய சிலுவை அண்டை வரும் பொழுது சாபங்கள் மறைந்து போகட்டும் அப்பான்னு சொல்லுங்க. எனக்கு அடைக்கலம் இல்லை, ஆதரவு இல்லை, துணை இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு அடைக்கலத்தை தாரும், ஒரு ஆதரவை தாரும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆதரவாய் பாதுகாப்பார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. சிலுவையின் அருகே, சிலுவை அண்டையிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே யார் யாரெல்லாம் அப்பா இந்த சூழ்நிலையில உம்மை நோக்கி பார்ப்பதை தவிர, உம்முடைய சிலுவை அண்டை வருவதை தவிர வேற வழியே இல்லை என்று வருகிறார்களோ, ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்க ராஜா. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இவருடைய சூழ்நிலை பயங்கரமாய் இருந்தாலும், சூழ்நிலை சிலுவையாய் இருந்தாலும், சிலுவை அருகிலே இருந்தாலும் உம்மை நோக்கி பார்க்கிறபடியால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை தாரும், அடைக்கலத்தை தாரும், இளைப்பாறுதலை தாரும், ஆதரவை தாரும், ஒரு வழியை காட்டும். என்னென்ன சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற வண்ணமாக சிலுவை அண்டை வந்து நிற்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆறுதல் படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, கிருபையால் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரம் எனது உள்ளத்திலும் நீரானந்து பொங்கி பாடுவேன். எந்த நேரம் எனது உள்ளத்திலும் நீரானந்து பொங்கி பாடுவேன். நாமத்தும் நான் நம்பி சார்வதா நீர் கைவிடி காப்பி தேவாதியா. நாமத்தை நான் நம்பி சார்வதா நீர் கைவிடி காப்பி தேவாதியா. சிலுவை நம்பி வந்திருக்கையும் பாவம் பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. இந்த நேரம் எனது உள்ளத்திலும் நீரானந்து பொங்கி பாடுவேன். இந்த நேரம் எனது உள்ளத்திலும் நீரானந்து பொங்கி பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சிலுவை அருகிலே என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு வசனம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? 21. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, கன்மலை அருகில, சிலுவையாகிய ஆண்டவருடைய அருகில நமக்கு ஒரு இடம் உண்டு. அன்றைக்கு மோசேக்கு ஒரு இடத்தை கொடுத்தது போல இன்னைக்கு சிலுவை அண்டை வரும் பொழுது நம்ம பாடினோம் இல்லையா, பாவபாரம் நீங்கி போயிரும். எந்த நேரமும் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார், ஒரு பாதுகாப்பை கொடுப்பார், அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே பார்க்கும்போது என்னுடைய கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்ம எல்லாம் திரும்பவும் அந்த பாடலை நம்ம பாடலாம் நான் நினைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட மாட்டீர் அப்பா, ஏனென்றால் நான் உம்மண்டையில வந்துட்டேன், உம்முடைய கன்மலை அண்டையில நான் நிற்கிற ஆண்டவரே, சிலுவை அருகில வந்து நான் நிற்கிற ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி திரும்ப பாடுவோமா? ஹல்லேலூயா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே, எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நல்ல நாமத்தை நான் நம்பி சாதலாம் பார்த்து சொல்லுங்க, கைவிடு காப்பீர் தேவாவியா. நல்ல நாமத்தை நான் நம்பி சாதலா, நீ கைவிடு காப்பீர் தேவாவியா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கை பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்து, இந்த நேரம் எனதுள்ளத்தில் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் சிலுவை பொங்கி அண்டையில். பாடுவேன். சிலுவை ஆமென், எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். சிலுவையில் இருக்கிற பாதுகாப்பு, சிலுவையில் இருக்கிற ஒரு இரத்தம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் விழுந்து கொண்டிருக்கிறது. பேரானந்தம் பொங்கி பாடுவேன். இந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். இந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு சிலுவை அருகிலே நின்ற மரியாளுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். மோசேயை பார்த்து சொல்லுகிறார், என் அண்டையில, அந்த கன்மலை அண்டையில வந்து நீ நிற்கும் பொழுது கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவேன் என்று சொல்லுகிறார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு பாதுகாப்பு உண்டு, சங்கார தூதன் உள்ளே வருவதே கிடையாது. ஆமென். இன்னைக்கு நீங்க சிலுவையின் அருகே வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு, உங்களுக்கு ஒரு அடைக்கலம், உங்களுக்கு ஒரு ஆதரவை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 20:11. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கல்லறையின் அருகே நின்று கொண்டிருந்த மரியாள். ஆமே, இன்னைக்கு நான் வேதத்தை தியானித்து இன்னைக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, அருகே அப்படிங்கிற ஒரு வார்த்தை மரியாள் மூணு சந்தர்ப்பத்திலையும் வருகிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நம்ம முதல்ல நம்ம பார்த்த காரியம், பாதத்தருகே அமர்ந்திருந்த, பாதத்தின் அருகே அமர்ந்த மரியாள். ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம் சிலுவை அருகே நின்ற மரியாள். இப்ப பார்க்கிறோம் கல்லறை அருகே நின்ற மரியாள். ஆமேன். உண்மையிலே ஆண்டவர் பாருங்க, பைபிள்ல அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற காரியங்கள் எல்லாமே
நம்முடைய ஆத்தும வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாகத்தான் எழுதி வைத்திருக்கிறார். அதெல்லாம் கொண்டு வந்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. எல்லாமே மரியாள் தான். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற அத்தனை பெண்களும் மரியாள் தான். அத்தனை பெண்களும் மரியாள் தான். அதே போல அவர்கள் எல்லாரும் அருகே நின்றாங்க. ஒவ்வொருவரும் எந்தெந்த சூழ்நிலையில ஆண்டவர் அருகே எப்படி நின்றார்கள் என்பதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாதத்தருகே ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுகிற இடம் பாதம். அவருடைய வார்த்தைகளை கேட்கிற இடம் பாதம். அவருடைய பைபிளை வாசிச்சா அதுவே ஒரு பாதம் தான். பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறது, பிரசன்னம், இதெல்லாமே பாதம். சிலுவை அண்டை என்று சொல்லும் பொழுது கஷ்டமான சூழ்நிலையில அவரை விடாமல் பற்றி கொள்வதான் சிலுவையின் அருகே நிற்கிற ஒரு அனுபவம். ஆமேன். எந்த சூழ்நிலையிலும் புயலடித்தாலும், கஷ்டம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், அந்த கண்மலை அருகில நிற்கிற, சிலுவை அண்டையில நிற்கிற அனுபவம் தான் இந்த சிலுவையின் அருகிலே நின்ற ஒரு அனுபவம். இங்க பார்க்கிறோம், கல்லறை அண்டை, கல்லறையின் அருகிலே நின்று அழுது கொண்டிருக்கிற மரியாள். ஆமேன். கல்லறை என்றாலே அங்கு மரித்து போனவர்கள் தான் வைப்பாங்க. இந்த மரியாளை குறித்து பார்க்கும் பொழுது 20ஆம் அதிகாரம் 1 வசனத்துல அவள் வாரத்தின் 1ஆம் நாள் அதிக இருட்டோடே கல்லறைக்கு ஓடி வருகிறாள். இவள் யார்? மகதலேனா மரியாள். மகதலேனா மரியாள் என்று சொல்லும் பொழுது அந்த மேக்டன் என்ற ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துல வாழ்ந்த ஒரு பெண் இந்த மரியாள். அதனால அவளுக்கு பெயர் மகதலேனா மரியாள். இந்த மகதலேனா மரியாளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது லூக்காவில் நம்ம பார்க்கிறோம், அவளிடத்தில் இருந்த பிசாசுகளை ஆண்டவர் துரத்தினார். ஒரு முறை ஆண்டவர் அவளை தொட்டார், அவளுடைய வாழ்க்கையில இடைப்பட்டார், அவள் வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுத்தார், அவளுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை மாற்றினார், பிசாசு பிடியிலிருந்த மகளை விடுதலையாக்கினார். அந்த நாளில் இருந்து அவள் ஆண்டவரை பின்தொடர்ந்தாள். அந்த நாளில் இருந்து இயேசுவோடு கூட அவள் வாழ்ந்து வந்தாள் என்பதை லூக்கா 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அதன் பிறகு நம்ம ஏற்கனவே வாசித்தது போல யோவான் 19ஆம் அதிகாரத்துல சிலுவை அண்டையிலேயோ அவள் பின்தொடர்ந்ததை பார்க்கிறோம். ஆண்டவரோடு கூட அவர் அருகே வாழ்ந்து வந்தவள் தான் இந்த மரியாள். இப்போ ஆண்டவர் மரித்து போய்விட்டார். ஆனால் இவளுக்குள்ளே ஒரு எண்ணம், ஆண்டவர் மரித்து போயிட்டார், ஆனா அந்த கல்லறையில போய் அந்த சடலத்தையாவது பார்த்திருந்தோம், மரித்து போன இயேசுவையாவது பார்த்திரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அதிகம் இருட்டோட எழுந்து, அந்த காலையிலே எழுந்து கல்லறை அண்டை ஓடி வரும்பொழுதுதான் அவள் பார்க்கிறாள், அந்த கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது, உள்ள இயேசுவை காணவில்லை. இவளுக்குள்ளே வேதனை, இவளுக்குள்ளே அழுகை. என்ன அப்படின்னா, ஆண்டவரை தேடிதானே வந்தேன், ஆனா ஆண்டவரை பார்க்க முடியலையே. எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவரை நான் பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு, பார்வையால, அவர் தொடுதலால, வல்லமையால எனக்கு அற்புதம் செஞ்சாரே. இன்றைக்கு ஆண்டவரை பார்க்க முடியலையே, உயிர்த்த ஆண்டவரை பார்க்க முடியலையே, அந்த மரித்த ஆண்டவரை கூட, அந்த சரீரத்தை கூட பார்க்க முடியலையே என்று சொல்லி அவள் தேடி அழுது கொண்டே கல்லறை அருகில நின்று அழுது கொண்டிருந்த பொழுதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், முதல்ல ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி அவளை தைரியப்படுத்துகிறார். அதுக்கு பிறகு பார்த்தா 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 15 யோவான் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். அடுத்த வசனம், இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க பார்க்கிறோம், அழுது கொண்டிருந்த மரியாள், அழுது கொண்டிருந்த மரியாள் எங்க நின்று அழுது கொண்டிருக்கிறாள்? கல்லறை அருகிலே நின்று அழுது கொண்டிருந்தாள். இருட்டோடே ஆண்டவரை தேடிட்டேன், ஆண்டவரை காணோம். கல்லறை அருகில வந்து பார்த்தா உள்ளதான் இருப்பார்னு பார்த்தா உள்ளேயும் இல்லை. கல்லறை திறந்திருக்கிறது, கல்லறை வெறுமையா இருக்கிறது. எனக்கு ஆண்டவரை பார்க்க முடியலையே, ஆண்டவரை பார்க்க முடியலையே என்று அவள் அழுது கொண்டிருந்தாள். நிறைய சூழ்நிலைகளில நாம் கூட அநேக நேரங்கள்ல ஜெபம் பண்ணி எனக்கு பதில் கிடைக்கல என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையில சோர்ந்து போய் கல்லறை பக்கத்துல இருந்து ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரை பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒருவேளை நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம்.
ஒருவேளை ஆண்டவர் என்னால பார்க்க முடியலையே, தேவ பிரசன்னத்தை என்னால உணர முடியலையே என்று நீங்கள் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். இந்த மரியாள் ஆண்டவரை பார்க்க முடியல, ஆண்டவரை தேடி வந்துட்டேன், ஆனா ஆண்டவரை பார்க்க முடியல, ஆனா இனி ஆண்டவரை பார்க்காமல் நான் போக மாட்டேன் என்று சொல்லி அவள் கல்லறை அருகிலேயே நின்ற பொழுதுதான் இயேசு அவளுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவளுடைய அழுகையை மாற்றினார். அழுகையை மாற்றினது மாத்திரமல்ல, பெயர் சொல்லி அழைத்தார். ஆமென். ஒரு அழைப்பை கொடுக்கிறார். மரியாளே என்று அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் ஒருவேளை அந்த நேரத்துல மரித்த இயேசுவை தேடிதான் அவள் வந்தாள். தேடி தேடி போனாள். மரித்த இயேசுவை கூட என்னால பார்க்க முடியலையே என்று வேதனையோடு கூட அழுதாலும் அவள் கல்லறை அருகிலேயே நின்றதினால உயிரோடு எழுந்த இயேசுவை அவள் தரிசித்தாள். ஆமென். இதனால எல்லாரும் போய் கல்லறை தோட்டத்துல போய் நின்றுட்டு இருக்காதீங்க. கல்லறை என்று சொல்லும் பொழுது உண்மையிலே இது எதை குறிக்கிறது? ஒரு அசைவும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை, காணப்படலை. அது மரித்த ஒரு நிலைமைக்கு அடையாளமா இருக்கிறது. ஒரு அற்புதம் நடக்கல, ஒரு அதிசயம் நடக்கல, ஜெபம் கேட்கப்படல, ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை போல இருக்கிறது. ஒரு எம்டியா இருக்குதே, என்னுடைய வாழ்க்கை ஒரு எம்டியா இருக்குதே. ஆண்டவரை தேடி 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 வந்தாலும் அவரை பார்க்க முடியலையே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருந்தா, நீங்க அந்த இடத்திலும் ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நோக்கி உங்க பக்கத்திலே தான் நான் இருப்பேன், உங்களை பார்க்காமல் உங்களை தரிசிக்காமல் நான் உங்களை விடமாட்டேன் என்று ஒரு விடாப்பிடியாய் நீங்கள் இருக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் அருகிலே வந்து நின்று உங்கள் கண்ணீரை துடைத்து அழுகையை மாற்றி உங்களை அழைத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க ஒருவேளை ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்தீரே ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கே ஆண்டவரே, எங்கே ஆண்டவரே? இன்னும் அற்புதங்கள் நடக்கலையே, எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, எனக்கு இன்னும் அற்புதம் நடக்கலையே, நீர் எங்கே இருக்கிறீர் அப்பா? உயிர்த்தெழுந்த ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர், எங்கே இருக்கிறீர்? உம்மை பார்க்காமல் என்னால தாங்க முடியல, உம்முடைய வார்த்தையை கேட்காமல் உம்முடைய அற்புதத்தை பார்க்காமல் என்னால வாழ முடியலையே என்று சொல்லி வேதனையோடு கூட இருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நீங்க இருக்கிற இடத்துல, அது கல்லறை அருகில் இருக்கலாம், மரித்து போன நிலைமையில இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சரீரம் கூட ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க மேல இப்பொழுது இறங்கி வருகிறது. ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் அருகிலே வந்து உங்கள் பெயரை சொல்லி அழைத்து உங்களை தைரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறோம். அன்னைக்கு இதே மரியாள் எல்லாரும் அந்த மேல் மாடியிலே கூடி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கினதல்லவா? இன்றைக்கு யாரெல்லாம் மரியாளை போல கல்லறை அருகே, வெறும் கல்லறை அருகே நின்று கொண்டு இயேசுவை பார்க்க முடியல, அற்புதங்களை உணர முடியல, என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் இல்லையே என்று அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது இறங்க போகிறது உங்களுடைய மேல, உங்க மேல, உங்க சரீரத்துல, உங்களுடைய குடும்பத்தின் மேல இந்த வல்லமை இறங்க போகிறது. அதே உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுங்க, என் வாழ்க்கையெல்லாம் அந்த எம்டி டூம் மாதிரி, ஆண்டவரே இந்த எம்டி கல்லறை மாதிரி எம்டியா இருக்குது அப்பா. உங்களை தேடி தேடி வந்தாலும் உங்களை பார்க்க முடியல, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு பார்த்தாலும் என்னால அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா நான் உங்களை விட மாட்டேன், உங்களை தரிசிக்கிற வரைக்கும் விடமாட்டேன் என்று சொல்லி இந்த மரியாள் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தா. மற்ற எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். அந்த மரியாள் மட்டும் அங்கேயே இருந்து அழுது கொண்டே இருந்த பொழுது அவளுக்கு கர்த்தர் தரிசனத்தை காண்பித்தார், தன்னை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இருளான வாழ்க்கையா இருக்குதப்பா ஆண்டவரே, ஒரு கட்டுகள் போல வேதனையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கவலை, கண்ணீர், உபத்திரவம் இவற்றின் வழியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. நீ உயிர்த்தெழுந்த தேவன் தான், ஆனா அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கே ராஜா? என்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியலையே, காண முடியலையே, உங்களை பார்க்க முடியலையே.
உங்களை தரிசிக்க முடியலையே, உங்களுடைய அற்புதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியலை என்று வேதனையோடு எம்டி கல்லறையில் நிற்பது போன்ற நிலைமையில இருந்தா, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த உயிர் தெழுந்த வல்லமை இப்பொழுது உங்கள் மேல இறங்க போகிறது. எல்லா கட்டுகள் உடைக்கப்பட போகிறது. உங்களை பெயர் சொல்லி அழைத்து, உங்களுடைய கண்ணீரை துடைத்து, உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார், தைரியப்படுத்த போகிறார். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் அப்பா எம்டியா இருந்தாலும் அதிக இருட்டோட உம்மை தேடி வருவேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை தேடி வருவார். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் உங்களை தேடி வருவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு பாதத்தருகே அமர்ந்திருந்த மரியாளுக்காக ஒரு அற்புதத்தை செய்தீரே கர்த்தாவே. சிலுவை அருகிலே வந்த மரியாளுக்காக ஒரு அடைக்கலத்தை கொடுத்தீரே ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே கல்லறை அருகிலே வந்து உம்மை காணாமல் வேதனையோடு உம்முடைய அற்புதங்களை காணாமல் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய அழுகையை மாற்றி அப்பா, அவர்களை தரிசனத்தை கொடுத்து, அவர்கள் மேல ஒரு அபிஷேகத்தை கொடுத்து, அவர்களை ஆறுதல் படுத்தி, அவர்களை சந்தோஷப்படுத்தும்படி உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, கல்லறை அருகிலே இருந்த மரியாளை தேடி நீர் அந்த கல்லறை அருகிலே வந்தது உண்மையானா, யார் யார் எந்தெந்த வீட்டுல இருந்து அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த மரியாளை போல ஒரு அற்புதத்தையும் காணவில்லையே, இயேசுவை தரிசிக்க முடியலையே, ஆண்டவருடைய வல்லமை உணர முடியலையே என்று யாரெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது அவர்கள் இருக்கிற இடத்துல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா, அதிசயங்கள் நடக்கட்டும் அப்பா. பாதாள கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா கவலைகள் மாறட்டும், அழுகை மாறட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். கண்ணீர் ஆண்டவரே கழிப்பான நீரூற்றாய் மாறட்டும் அப்பா. ரீபா லாபா ஷந்த லாபா தீபா கபா ஊரமா லஷாக்கா லாபா. இருக்கிற இடத்துக்கு வாங்கப்பா, பேர் சொல்லி கூப்பிடுங்கப்பா. ஒரு அழைப்பு வரட்டும் ஐயா. ஆண்டவரே, இப்படி பிள்ளைகளை அழைத்து அரவணைத்து கண்ணீரை துடைத்து அபிஷேகித்து உடைய வல்லமையினால நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நிரூபிங்க அப்பா. உயிர்த்தெழுந்த வல்லமையை உணரட்டும் அப்பா. அப்படி செய்ய போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வல்லமை இறங்கட்டும் அப்பா. குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. உயிர்த்தெழுந்த வல்லமையை உணரட்டும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. என் இரவுகள் எல்லாம் நேரமாய் உயிரடைய வேண்டுமே. என் இரவுகள் எல்லாம் நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. கரம் உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ நல்லவர். இந்த நாட்களுக்குரிய சமயத்துக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேவன் நமக்கு தந்தார். ஆமென்.
அதனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நல்ல செய்தி நமக்கு. ஒன்று, பாதத்தின் அருகே இருந்த மரியாள். பாதம், சகோதரிகள் 1000 வேலை இருந்தாலும் மார்த்தாளின் ஆவி வந்துடக்கூடாது. அந்த மார்த்தாளே மார்த்தாளே என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் நடக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் நம்ம எப்பவுமே அந்த மரியாள் பாதத்தின் அருகே அமர்ந்து கேட்குற அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறதுக்கு நீங்கள் ரொம்ப 1000 பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் டைம் ஒதுக்கிடணும். இன்றைக்கி அதான் ஆண்டவர் பேசினார். 2வது, சிலுவை அண்டை நின்ற மரியாள். சிலுவை பேசினாலே கஷ்டமாக இருக்குது. சிலுவை, அது பாடு, துன்பம், ஐயோ சிலுவை. அவர் ஏற்கனவே நமக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை பற்றியும் இப்போ போய் பேசுகிறீங்க. ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் சிலுவைக்கு முன்பாக வந்தால் தான் அதுதான் ஒரு நிலை கண்ணாடி. அதுதான் நம்ம நீ யாருன்றதை. இப்போ நான் போய் அந்த கண்ணாடிக்கு முன்னால் நின்றால் தான் என்னுடைய ஷர்ட்டு, என்னுடைய உடையில் என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் இல்லையா? அதே நேரத்தில் சிலுவை அண்டை வந்தவர்கள் ஒரு நாளும் பின்னடைந்து போகிறதே கிடையாது. ஒன்று யோசித்து பாருங்களேன். ஏசப்பா கூட 1000 பெண்கள் சுற்றினாங்க, வந்தாங்க, போனாங்க, நிறைய சம்பவத்தை வாசித்தாலும் அந்த சிலுவை அண்டை வந்த மரியாள் என்று இன்ன வரைக்கும் பேசப்படுகிறது. அதனால் 3வது, இன்றைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுத்தார். கல்லறை நின்ற அருகே நின்ற மரியாள். அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தையும் வந்தது, கல்லறை போய் நின்று அழுதுட்டு கிடக்காதீங்க. கணவன் கல்லறை, மனைவி கல்லறை, பிள்ளைகள் கல்லறை கிட்ட போய் தயவுசெய்து அங்கே அழாதீங்க. அங்கே அழறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. பத்தருடைய பாதப்படியில். அப்போ ஏன் கல்லறை? என்ற இயேசுவின் மேல் வைத்த அன்பு, அதான் முக்கியம். அதில் இன்னும் தாண்டி இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்ல பிரியப்படுறேன். கல்லறையிலே கடந்து அழுதுகிட்டே கிடக்கல. அவள் அங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார் என்று செய்தி வந்த உடனே அவருடைய ஆட்டிடியூடே மாறிப்போச்சு, அவருடைய கேரக்டரை மாறிப்போச்சு. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, வேகமாய் ஓடி, ஆமேன், அவர் இங்கே இல்லை, உயிரோடு இருக்கிறார், வந்து பாருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு இன்ஃபார்மராக, ஒரு நற்செய்தி பணியாளராக. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி நான் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கும்போது முடிவில் உங்களுக்கு சொல்லணும் போல வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்கிறேன், எங்களை மாதிரி நிறைய இவாஞ்சலிஸ்ட், நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் பெண்கள் ஊழியர்களாக இருக்கிறாங்க. பாஸ்டர்னால் பாஸ்டர் அம்மான்னு நம்ம முத்திரை குத்தி வைக்கிறோம், அது நல்லது தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் ஒவ்வொரு சகோதரிகளும் தெபோராட்களாக எழும்ப வேண்டுமே, யாகேல்களாக எழும்ப வேண்டுமே இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்னது போல் ரெபேக்காளை போல எழும்ப வேண்டுமே. அப்போ அந்த செங்கடலின் நதிக்கு, அந்த கடல் அருகே டேமரின் அடித்து பாடின மீரியாம் போல் நம்ம வரணுமே. அந்த மாதிரி என் மகா டாக்டர் ஆயிடணும், அங்கே ஆயிடணும், இங்கே ஆயிடணும், அதான் எல்லாம் ஆகட்டும், அது ஆகட்டும், தப்பே கிடையாது. ஆனால் என் மகா ஒரு இவாஞ்சலிஸ்டாக வந்தால் நல்லா இருக்குமே, என் மகா ஒரு மிஷினரியாக போனால் நல்லா இருக்குமே. எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இன்றைக்கி கிறிஸ்தவ மார்க்கத்தில் குறைந்திருக்கிறது என்று தான் என்னுடைய அசைக்க முடியாத ஒரு கருத்து. அதனால் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்ம பெண்களாகிய நீங்கள் எங்களை போல எங்களுக்கு சரிசமமாக நீங்களும் சுவிசேஷ ஊழியத்தில், ஆமாம், இன்று வரைக்கும் சாராள் நவராஜ் அம்மாவை பற்றி பேசுகிறோம், பாடுறோம். அவங்க பாட்டை பாடும்போதெல்லாம் அம்மையார் அவங்க ஞாபகம் வருகிறது இல்லையா? பத்மா முதலியார் அவர்கள் இன்றைக்கும் பிரசங்கியாராக இருக்கிறார்கள். ஆமாம், ஏன்னா 1000 பெண்கள் இருந்தாலும் அதில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டராக கர்த்தர் சில பெண்களை நம்முடைய தமிழகத்தில் கர்த்தர் பயன்படுத்துகிறார். உலகளவில் என் ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். ஆமேன். இருக்கிற இடங்களில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக சபையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. முக்கியம் பாருங்கள், இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கமே இன்றைக்கி சென்னை மேயரை 28 வயது நிரம்பின பிரியா ராஜன் என்று சொல்லப்படுகிற அன்பு சகோதரியை நம்முடைய சிஎம் அவங்க மேயராக அவங்கள ஏற்படுத்தியிருக்கிறாங்க பாருங்கள். அப்போ ஒரு 28 வயது பெண்மணி சென்னை மாநகரத்தை கண்காணிக்க இயலுமானால், வாட் அபவுட் யூ? என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உட்காந்து அழுதுகிட்டே கிடக்காதீங்க. கல்லறையில் அருகே நின்று அழுத மரியாளாவே பார்க்காதீங்க. நற்செய்தி பணியாளராக மாறின மரியாளாக நீங்கள் பாருங்கள். ஆமேன். எல்லாம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறோம் இயேசுவின் நாமத்தினால.
இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தாவே ஆண்டவரே, சிலுவையின் அருகே, பாதத்தின் அருகே, கல்லறையின் அருகே ஆண்டவரே அவ்வளோ பேருக்கு மரியாள் தான் ஆண்டவரே. ஆண்டவரை ஜனங்களுக்கு நீர் கொடுத்து ஆறுதல் படுத்தியிருக்கிறீர். என்ன வந்தாலும் எங்களுக்கு ஒரு இடம் உண்டு, அதுதான் உம்முடைய பாதபடி. 1000 போராட்டம் வந்தால் எங்களுக்கு ஒரு இடம் உண்டு, அதுதான் கல்வாரி சமூகம். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, எங்க இருந்து என்ன இருந்தாலும் ஆண்டவர் உம்மை தேடினா போதும், நாங்கள் ஆண்டவர் உம்மை பற்றி பேசுகிறவர்களாகவே மாறிடுவோம் என்கின்ற ஒரு மகிமையான ஒரு சத்தியத்தை சொல்லி எங்கள் எல்லாரையும் சகோதரிகளை நீங்கள் பலப்படுத்தின அன்புக்காக ஸ்தோத்திரம். காயங்களை கட்டினதுக்காக ஸ்தோத்திரம். ஆமேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் ஆண்டவரே ஒரு கூட்ட பெண்கள் சேனைகளாக எழும்புவார்களாக. இந்திய இராணுவத்தில் பெண்கள் இருக்கிறது உண்மையானால், ஆண்டவரே போலீஸ் துறையில பெண்கள் இருப்பது உண்மையானால், ஆண்டவரே அரசியலிலே பெண்கள் இருப்பது உண்மையானால், ஆண்டவர் எங்கள் சபைகளிலே பெண் ஆண்டவரே பிரசங்கியாளர்கள், பேச்சாளர்கள், தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களாக. ஆண்டவரே அப்போஸ்தலர் காலத்தில் ஆண்டவரே பிலிப்பி என்ற ஒரு சுவிசேஷகனுடைய ஆண்டவர் வீட்டில் உள்ள அந்த 4 குமாரத்திகளும் தீர்க்கதரிசிகளாகவே இருந்தார்கள் அப்பா. ஆண்டவர் அந்த ஆதி சபையினுடைய ரிவைவல் எங்க சர்ச்சுக்குள்ள வருவதாக. ஷாக்கா ராபுகோரோ வெறும் பாடகர்களாக மட்டுமல்ல, கொயர்ல நிக்கிறவங்களாக மட்டுமல்ல, ஆண்டவர் தேவனுடைய வாயாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள் ஒரு ஆசைப்படுங்க, வாஞ்சிங்க. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் நீங்க பார்க்காதீங்க. ஆமாம், இளம் சகோதரிகள், யங் கப்பிள்ஸ், உங்களுக்காக நான் ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்றேன். ஏன் முதிர் வயது உள்ளவங்க, ஆமென், 84 வயது உள்ள ஒரு தாயார் தேவாலயத்தில் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி கொண்டிருந்ததாக பைபிள்ல வாசிக்கிறோமே. ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஆண்டவரே ரிவைவல்ல பெண்கள் அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே, ஆண்டவரே ஆஸ்தியினால ஊழியம் செய்த பெண்கள் என்று இயேசுவே உங்க ஊழியத்தை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஒரு ரிவைவலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Lord, we are expecting the great move of the Holy Spirit. Father God, we are expecting the great revival in our land of India. ஆண்டவரே, இந்தியாவிலே பெண்களின் பங்கு அதிகமாக இருக்கத்தக்கதாக எங்கள் சகோதரிகளை ஆவியினாலும் வசனத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் டிசிப்ளினாகவும் எங்கள் ஆண்டவர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, நான் அடுப்படையில் கிடக்கிறவளாக மட்டுமல்ல, ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை போதிக்கிற பிரசங்கிக்கிற ஒரு ஜாய்ஸ் மேயரை போல ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிகளை எழுப்பும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. ஷபூரா ரிகலோ ஹோ துரோ எல்லா குற்ற மனசாட்சிகள், எல்லா விதமான இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆண்டவரே எல்லா சகோதரிகளை விட்டு நீங்கட்டும். நாங்க சாதாரண குடும்பம், நாங்க ஒரு ஏழை குடும்பம், நாங்க ஒன்றும் இல்லாதவங்க, படிப்பு இல்லாதவங்க, அழகு இல்லாதவங்க, பணம் இல்லாதவங்க, சொத்து இல்லாதவங்க என்று ஆண்டவரை தங்களை தாங்களே அவங்க குறைத்து கொள்ளாதபடி ஆவியானவருடைய நிறைவோடு ஆமென் சிசராவின் தலையை நசுக்கின யாகேல்களை எங்கள் தேசத்தில் நீர் உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த அழைப்பு அநேக சகோதரிகளை பாதிக்கட்டும். இந்த இரவிலே தூக்கம் வராம அவங்க போராடி ஜெபிக்கட்டும். ஆண்டவரே, எவ்வளவு காலம் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஹாலே, எழும்பு 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 சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமாண்டவரே, 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 உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் பிள்ளைகளால கணவனால நிந்திக்கப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட சகோதரிகளின் சிறையிருப்பு முற்றிலுமாய் நீங்கட்டும், நீங்கட்டும் ஆண்டவரே, நீங்கட்டும் ஆண்டவரே. வீடுகளில் இருந்த நிந்தை புரட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. பழைய காயங்கள், பழைய கஷ்டங்கள், பழைய இழப்புகள், விசேஷமா கணவனை இழந்த சகோதரிகளுக்காக ஆண்டவரே, யங் விடோஸ்க்காக நான் ஸ்பெஷலா ஜெபம் பண்றேன். என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிருச்சுன்னு அவங்க நினைக்கலாம். நோ, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. ஆமென். ஆண்டவருக்காக எழும்புகிற
கிருபை பெற்ற பிள்ளைகளாய் அவர்களை உருவாக்குவீராக. ஆம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. என்னுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது நான் கற்பம் தரித்து எனக்கு அபார்ஷன் வந்து பிள்ளைகளை நான் இழந்துட்டேன், எனக்கு தடுமாறுகிற சகோதரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாம மகிமைப்படட்டும். ஓ ஹல்லேலூயா. சிலுவை நண்டை நின்ற மரியாள், பாதத்தின் அருகே இருந்த மரியாள், கல்லறை அங்கே நின்று அழுது கொண்டிருந்த மரியாள், இந்த 3 வார்த்தைகளும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்ட இருதயத்தில் அப்படியே பதியட்டும் ஐயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். ஜெபத்தை கேட்டதுக்காக கரந்தட்டி இன்னொரு முறை பாடிடுவோம். ஆமென். உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, 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 உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உந்தன் உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்புங்க. ஆமென். என்னை உயிரடைய செய்யுங்க, உங்க ஆவிய அனுப்புங்க, என்னை உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே, உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொரு விலா எலும்புகளும் உயிரடையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜீசஸ் மீட்ஸ் மீடியா டீம், அப்புறம் வர்ஷிப் டீம், ஃபுல் டைம் ஊழியர்கள், எங்கள் குடும்பம் எல்லாரையும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.